ஸோ ஃபர்ஸ்ட்டு இப்போ ஒரு சம் சொல்லி தரதுக்கு முன்னாடி ஒரு பேஸ் என்னன்னா, 2 மெத்தட் இருக்கு. ஒண்ணு UDU, இன்னொன்னு வந்து என்னன்னா UDV. ஸோ இந்த 2ம் இம்பார்ட்டன்ட் இன்டகிரேஷன பொறுத்தவரைக்கும். ஏன்னா, சில கஷ்டமான இன்டகிரேஷன் கான்செப்ட் வரும்போது ஏதாவது மெத்தட்ல ரீப்ளேஸ் பண்ணணும்னா இன்டகிரேஷன் ஈஸியா பண்ணிடலாம். டி UDU மெத்தட் அப்டின்னா என்னன்னா, உங்களுக்கு ஒரு டெர்ம் இருக்கும். அதாவது இப்போ sin ஸ்கொயர்ட் x cos x dxன்னு இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் யூன்றத sin xன்னு சூஸ் பண்றேன் அப்படின்னா, du என்ன வரும்னா cos x dx. நீ எத செலக்ட் பண்ணயோ அதோட ரிமைனிங் பார்ட் ஆட்டோமேட்டிக்கா உன்னோட duவா கிடைக்கும். ஒரு நம்பரோ சைன் மிஸ் ஆச்சுன்னா இல்லைன்னு நினைக்காதீங்க. நம்பர் அண்ட் சைன நம்மளால என்ன பண்ண முடியும்? ஈஸியா மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணிக்க முடியும். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேரு UDU மாடல். U ஸ்கொயர் DU. இன்டகிரேட் பண்ணா U பவர் 3/3 plus C. யூவோட வேல்யூவை ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் சம். இப்ப இந்த சம்ம பார்க்கும்போது கஷ்டமா தெரிஞ்சது. அப்படி இந்த மாதிரி சிம்பிளா மாத்துன உடனே நம்மளோட ஆன்சரும் சிம்பிள் ஆயிடுச்சு. புரியுதா? இப்ப இதே வந்து UDV மாடல் அப்படின்னா என்னன்னா, sin x ஸ்கொயர் sin x dx இருக்கும். ஸோ இப்போ நானு இதுல யூவை வந்து x ஸ்கொயர்னு எடுத்தா டிஃபரன்ஷியேட் பண்ணா என்ன வரும்? 2x வரும். யூவை sin xன்னு எடுத்தேன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணா cos x வரும். எதுவுமே இங்க இல்ல. ரிமைனிங் பார்ட்டா இல்ல. அதனால என்ன மெத்தட்னா இதுக்கு பேரு UDV மாடல். UDV மாடல்ல என்ன பண்ணணும்னா எப்பவுமே மேக்ஸிமம் U வந்து எக்ஸா தான் இருக்கும். எப்ப வந்து வேற டேர்மா இருக்கும் அப்படின்னா டிஃபரன்ஷியேட் ஃபார்முலா இல்லாத டேர்முக்கு வந்து U வந்து செலக்ட் பண்ணும். இப்போ இந்த டேர்முக்கு நான் U என்ன செலக்ட் பண்ணிருக்கேன்? எக்ஸ் ஸ்கொயர் செலக்ட் பண்ணிருக்கேன். இதே இது எக்ஸ் ஸ்கொயர் லாக் எக்ஸ் இருந்துச்சுன்னா U ஈக்குவல் டு லாக் எக்ஸ். எக்ஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் அப்படின்னா U ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். ஓகேவா? ஸோ யூவா எதை செலக்ட் பண்றோன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஓகே யூவை வந்து நான் இதை செலக்ட் பண்ணிட்டேன். அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா ரிமைனிங் உள்ள பார்ட்டை ஃபுல்லு டிவின்னு எடுத்துக்கணும். அதை இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்ணா நமக்கு v கிடைச்சிடும். இந்த மாதிரி u அண்ட் v செப்பரேட்டா ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சுக்கணும். அதுக்கப்புறம் UDVக்குன்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. என்ன ஃபார்முலானா uv மைனஸ் இன்டகிரல் ஆஃப் v du. இதுதான் ஆன்சர். புரியுதா? uv v du. திருப்பி v என்ன பண்ணணும்? இன்டகிரேட் பண்ணி ஆன்சர்ஸ் எழுதணும். இப்போ உங்களுக்கு ஒரு இந்த சம்மா செஞ்சு காமிக்கிறேன். அப்ப இப்பதான் ஜாயின் பண்றியாடா? இது இப்ப வரைக்கும் கேட்கலையா? இல்லக்கா கேட்டுச்சேக்கா. ஓகேடா, ஓகே ஓகே. இப்போ x log x dx. இப்போ இதுதான் உன்னோட கொஸ்டின். இப்போ இதை எந்த மெத்தட்ல சால்வ் பண்ண போறோம்னா UDV மாடல். யூன்றது என்ன எடுக்கணும்னு சொல்லிட்டேன். log x இருக்கனால u வந்து log x தான் எடுக்கணும். இப்போ அதை டிஃபரன்ஷியேட் பண்றோம். du equal to 1/x dx. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? ரிமைனிங் பார்ட் என்ன இருக்கு? x dx. இது என்ன பண்றோம்? டிஃபரன்ஷியேட் பண்றோம். இன்டகிரேட் பண்றோம். இன்டகிரேட் பண்ணா என்ன வரும்? x squared by 2. இது என்னது? v. ஓகேவா? புரியுதா? அதாவது இந்த ஃபுல் டேர்ம் என்ன எடுத்துக்கோ? dvன்னு எடுத்துக்கோ. இப்போ v கிடைச்சிருச்சு அண்ட் u கிடைச்சிருச்சு. ஃபார்முலாவை சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஃபார்முலா என்னது? u ஓட வேல்யூ log x. v ஓட வேல்யூ x squared by 2. v ஓட வேல்யூ x squared by 2. du ஓட வேல்யூ 1/x dx. இந்த xையும் இங்க இருக்க xையும் கேன்சல் பண்றோம். 1/2 கான்ஸ்டன்டா. நெக்ஸ்ட் என்ன பண்றோம்? x இன்டகிரேட் பண்ணா x பவர் 2/2. ஓகேவா? அவ்வளவுதாம்மா. இதை இன்டகிரேஷன் பார்ட். அவ்வளவுதான். ஓகேவா? புரிஞ்சதா? புரிஞ்சதுக்கா. ஓகே. இப்போ இந்த 13th சம்ல நம்ம IF கண்டுபிடிச்சோம். அதை செய்வோமா? நம்ம என்ன IF கண்டுபிடிச்சோம் அப்படின்னா
IF is equal to Xன்னு கண்டுபிடிச்சோமா? Xன்னு கண்டுபிடிச்சோம் IF. ஃபார்முலா என்ன? Y dot IF equal to integral of Q. Qன்றது என்னது? RHS வேல்யூ log X into X dx. இப்போ X log X இப்போதான் இன்டகிரேட் பண்ணோம் கரெக்டாடா? X log X என்ன இன்டகிரேட் பண்ணோம்? ஃபைனல் ஆன்சர் x squared by 2 log X minus 1 by 4 x squared. X squared by 2 log X minus 1 by 4 x squared plus C. கான்ஸ்டன்ட் ஆஃப் ஃபைனல்ல ஆன்சர் C. அவ்வளவுதான். இங்க y x. x ஆல இந்த பக்கம் x ரைட் சைடு கொண்டு போறோம். ஸோ எக்ஸ்ல எக்ஸ் ஸ்கொயர்ல இருந்து ஒரு எக்ஸ் ரிமூவ் ஆயிடும். தென் அதே போல இங்க ஒரு எக்ஸ் ரிமூவ் ஆயிடும். இங்க ஒரு எக்ஸ் இன்க்ளூட் ஆயிடும். ஓகே, சி பை எக்ஸ்னு வரும். புரியுதுல்லம்மா? புரியுது. அவ்வளவுதான்டா. எனக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அந்த இன்டகிரேஷன் கான்செப்ட் பார்த்ததுனால அப்படியே இந்த இதில் போய் 9th சாப்டர் இன்டகிரேஷனா வரும். அந்த எக்ஸசைஸுக்குள்ள அப்படியே பார்த்துக்கலாம். UDU மாடல். பரவாயில்ல, டைம் ஆகுது. பார்த்துட்டேன் உங்களுக்கு எங்கே இருக்குன்னு சொல்கிறேன். கண்டுபிடிக்கணும் எங்கே இருக்குன்னு. 10.4. பாப்பா நம்ம இப்போ 10.7 கம்ப்ளீட் பண்ணிட்டோம் கரெக்டா? ஆமாக்கா. அப்படியே 10.8 பார்ப்போம். இருக்கா? ஒரு 5 நிமிஷம் பிரேக் வேணும். 10.6 பார்க்கலடா? பார்க்கலக்கா. ஓகே, இப்போ 10.6டா பாருடா. என்ன மெத்தட்னாடா, இந்த டேர்ம் இதையும் dy by dx ஃபார்மேட்ல மாத்தணும். சரியா? மாத்தணும்னே இந்த மாதிரி LHS and RHS சைடு வந்துரும். வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணணும்னா ஒய்க்கு பதிலா vxன்னு மட்டும் ரீப்ளேஸ் பண்ணணும். அவ்வளவுதான்டா. ஓகேவா? எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அதுக்கு பதிலா vxன்னு போடுறோம். நமக்கு என்ன வேணும்னா இந்த இடம் இருக்கு பத்தியா, இந்த பிளேஸ்ல வந்து ரீப்ளேஸ் பண்ண போறோம். என்ன பண்ண போறோம்னா dy by dxக்கு பதிலா என்ன போடணும் அப்படின்னா இந்த ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணாதான் கிடைக்கும். ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணா dy by dx, vx டிஃபரன்ஷியேட் பண்றோம். v வச்சுட்டு x பண்ணா 1 பிளஸ் x வச்சுட்டு v பண்ணா dv by dx. இந்த மாதிரி ஒரு டேர்ம் கிடைக்கும். ஓகேவா? புரியுதா நான் எதை சொல்றேன்னு? புரியுதுக்கா. இங்க ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க பாரு. dy by dxக்கு பதிலா அடுத்த ஸ்டெப்ல என்ன பண்ணிருக்காங்க? v into dv by dx போட்டுருக்காங்களா? இந்த டேர்ம் வருதா? சரி, என்ன ஒரு மாதிரி வித்தியாசமா இருக்கு. என்ன என்னால மவுஸ் யூஸ் பண்ணவே முடியல. பாப்பா நான் டீச் பண்றேன், நீ கவனி. உனக்கு புரியல அப்படின்னா மட்டும் சொல்லு. ஏன்னா மவுஸ்ல சும்மா சொல்றது வந்து புரியுற மாதிரி எனக்கு தெரியும். ஆனா உனக்கு புரியுதலன்னு உனக்கு தான் தெரியும். சரியா? நல்லா இல்ல டஃபா இருந்துச்சுன்னா சொல்லு, நம்ம நோட்ல சம் சால்வ் பண்ணி பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓகேக்கா. dy dxயும் ரெண்டு பக்கமும் கொண்டு போறோம். அதுக்கப்புறம் dy by dx ஃபார்மேட்டுக்கு எடுத்துட்டு வரோம். இதுல இருந்து இந்த ஸ்டெப் செய்ய முடியும் நான் நினைக்கிறேன். உனக்கு தெரியுமா தெரியாதான்னு மட்டும் சொல்லுமா.
அக்கா ஒரு தடவை எக்ஸ்பிளைன் பண்றீங்களாக்கா? இந்த செஞ்சிருக்கேன் பாரு, இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இது செகண்ட் ஸ்டெப். இது 2வா? தேர்ட் ஸ்டெப். தேர்ட் ஸ்டெப் புரியுதாடா? ஓகேவா? புரியுதுக்கா. இந்த ஸ்டெப்பே போதும், இதெல்லாம் கூட தேவையில்லை. செகண்ட் 2 ஸ்டெப் வரைக்குமே போதும். ஓகேவா? இதெல்லாம் வேணாம்டா. இந்த ஸ்டெப்புக்கு அப்புறம் இந்த ஸ்டெப் போதும். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்னா, இந்த dy பை dxக்கு பதிலா இதை ரீப்ளேஸ் பண்ணும். இது எப்படி வந்துச்சுன்னு சொன்னேன். y ஈக்குவல் டு vxன்னு எடுத்துக்கணும். ஃபைனல்ல என்ன பண்ணும், இந்த vன்றதையே ரீப்ளேஸ் பண்றதுக்கு y பை xன்னு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது வரும். லெஃப்ட் சைடுல இதை ரீப்ளேஸ் பண்றோம். v பிளஸ் x dv பை dxன்னு போடுறோம். இப்போ ரைட் சைடுல என்ன பண்ணணும்னு நான் சொல்லியிருந்தேன், y க்கு பதிலா vxன்னு போடணும்னு சொல்லியிருந்தேன். மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3 ஒய் ஸ்கொயர்டு. ஸோ ஒய்யை ஸ்கொயர் பண்ண என்ன ஆகும், வியும் ஸ்கொயர்ட் ஆகும், எக்ஸும் ஸ்கொயர்ட் ஆகும். 2x ஒய்க்கு பதிலா விஎக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர்டை காமன் எடுத்துட்டேன்னா மைனஸ் 1 பிளஸ் 3v ஸ்கொயர் பை 2x ஸ்கொயர் v. இப்போ இதுல வந்து என்னது, பாசிட்டிவ் சைடை ஃபர்ஸ்ட் எடுத்துட்டோம்னா 3v ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2v. இது வரைக்கும் புரிஞ்சுதாடா? புரியுதுக்கா. இப்போ நமக்கு இந்த ஸ்டெப் வந்துருச்சு. ரைட் சைடு வேல்யூ இந்த டேர்ம் கிடைச்சிருச்சு, லெஃப்ட் சைடுல இது இருக்கு. இப்போ இந்த பிளஸ் வி என்ன ஆகும்னா ரைட் சைடு போறப்போ மைனஸ் வீன் ஆகும். கரெக்டா? பிளஸ் வி வந்து என்ன ஆகும், இந்த சைடு போனா மைனஸ் வீன் ஆகும். இப்போ நான் என்ன பண்ண போறேன்னா இங்க ஒரு மைனஸ் வீன் போட போறேன். இது ரெண்டு சிம்பிளிஃபை பண்ணணும்னா எல்ஜிஎம் எடுக்கணும். ஸோ 2v-ஆல நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். இப்போ இங்க என்ன இருக்கு, 3v ஸ்கொயர் மைனஸ் 1, இங்க மைனஸ் 2v ஸ்கொயர் டிவைடட் பை 2vன்னு இருக்கு. 3v ஸ்கொயர்ல இருந்து ஒரு v ஸ்கொயர் சப்ட்ராக்ட் பண்ணா v ஸ்கொயர் மைனஸ் 1 பை 2vன்னு வரும். ஓகேவாடா? ஓகேக்கா. ஓகே. இப்போ இந்த டேர்ம்ல நமக்கு இது வரைக்கும் கிடைச்சிருச்சு. இந்த டேர்ம் வரைக்கும் கிடைச்சிருச்சு. இப்போ இது வேரியபிள் செப்பரபிள் மெத்தட்ல வந்துடும். வேரியபிள் செப்பரபிள்னா என்னன்னா, எந்த வேரியபிளை வச்சு நம்ம இன்டகிரேட் பண்றோம், டிஃபரன்ஷியேட் பண்றோமோ அதே டேர்ம் தான் அதோட பக்கத்துல இருக்கணும். ஏன்னா இங்க வந்து டெரிவேட்டிவ் பார்ட் வந்து இங்க v இருக்கு. அப்ப லெஃப்ட் சைடுல v கொண்டு வரணும். dx டினாமினேட்டர்ல இருக்கு, நான் நியூமரேட்டர் கொண்டு போகணும். ஓகேவா? dv v யோட ஃபுல்லா இந்த சைடு கொண்டு வந்துக்கலாம். மல்டிப்ளிகேஷன் டிவிஷன்ல தான் மாறும். அதே போல dx x இந்த மாதிரி மாறிடும். ஓகேவா? ஓகேக்கா. நெக்ஸ்ட் இன்டகிரேட் பண்றோம். ஸோ டினாமினேட்டர் டேர்ம் டிஃபரன்ஷியேட் பண்ணா நியூமரேட்டர் வரணும். v ஸ்கொயர் மைனஸ் 1 டிஃபரன்ஷியேட் பண்ணா 2v மைனஸ் 0. கரெக்ட், நியூமரேட்டர்ல இருக்கு. அப்படின்னா இதோட ஆன்சர் என்னப்பா வரும், log ஆஃப் த டினாமினேட்டர் வேல்யூ v ஸ்கொயர் மைனஸ் 1. இது என்ன வரும், log c, log x. ஸோ எல்லாமே லாகா இருக்கும்போது கான்ஸ்டன்ட்டையும் நம்ம log c-னே எடுத்துக்கலாம். கான்ஸ்டன்ட் அப்படின்றது நம்பர், நம்ம என்ன வேணா எடுத்துக்கலாம். அதனால நம்ம என்ன பண்றோம், log c-னே எடுத்துக்கிறோம். ஸோ இது மல்டிப்ளிகேஷன், லாகை ரிமூவ் பண்ணணும்னா என்ன பண்றோம், v ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு பிளஸ்ல இருக்கனால எக்ஸின்னு வரும். ரெண்டு பக்கம் இ பவர் எடுக்கிறோம், கேன்சல் ஆயிடும். ஆட்டோமேட்டிக்கா என்ன வரும், v ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸின்னு வரும். v யோட வேல்யூ என்னது, y. y ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 1 ஈக்குவல் டு எக்ஸி. y ஸ்கொயர் மைனஸ் கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்றோம், எக்ஸி. y ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் போனா ஆல்ரெடி ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் பவர் கியூப் சின்னு வரும். புரியுதா? அப்ப புரிஞ்சுதா?
நோட் பண்ண புரியுதுக்கா. சரிடா. சரி இந்த சம் அப்படியே சால்வ் பண்ணி பாக்குறியா? 5 மினிட்ஸ் எடுத்துக்கோ. நான் அப்படியே லைன்லயே இருக்கேன். நீ சால்வ் பண்ணு. நான் ஒரு 5 மினிட்ஸ் வந்துடுறேன்.